பாண்டியன் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பாண்டியனே இருந்துட்டா அவங்க என்ன பழி வாங்குறத நினச்சி உங்களை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது, பொண்ணு மேலே பாசம் வச்சதுனால இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் போயிடுச்சு. அதனால தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. நீங்கள் இந்த வீட்டுக்கு திருட விஷயத்தில் வந்தீங்க, ஒன்று எங்ககிட்டயாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை நானே ஏதாவது தூக்கி உண்மையான திருடுன்னு சொல்லி அடிச்சிருந்தா என்ன பண்ணுறது, இல்லை நாயெல்லாம் தருத்துதுன்னு சொன்னீங்களே அது ஒரு வேளை கடிச்சிருந்தா என்ன பண்ணுறது. எதிர்த்த வீட்டுக்காரங்களும் ஏதாச்சும் எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா என்னங்க பண்ணுறது. அதனால் இனிமேல் இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு என்னோடய வேட்டி ஷர்ட்டவே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி, சுடர் வீட்டில் தனியாக இருப்பான், நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் அக்கா, இன்றைக்கி உங்களுடைய பர்த்டே தானே, நீங்கள் ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா பெருசாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் போன வாரம் தான் இந்த கம்பலை வாங்கினேன். ஆனால் நான் இன்னும் போடவே இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீணை கம்பலை தூக்கி கொடுக்குறாங்க. நம்ம ராஞ்சி இருந்துட்டு பர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு சொந்த கடைக்கு போனால் அப்போ நான் சேலை வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கே உன்னோட பிறந்த நாளும் இன்றைக்கே நீ வேலையில் ஜாயினும் பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சர்டிஃபிகேட் அது மாமா அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியிலேருந்து மயிலுக்கு ஒரு இல்லை நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் இன்டர்வியூக்காக போயிட்டு வந்தால் போகிற வழியில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வாங்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேங்க. சரியாக வேணால் வேலைக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேங்க. நாங்கள் இனிமேல் அதை வாங்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் சமாளிக்கிறாங்க. சரி, சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு இருக்கிற பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல. இப்போ நீங்கள் அடுக்கடுக்காக இவ்வளோ பொய்ய சொல்லுறீங்களே, நான் எப்படிம்மா இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? யாராவது என்னை பார்த்தா கூட சந்தேகத்தோடு என்னை பார்க்குறாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்குமா. ஏமா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியல. போய் இவருக்கு ஏமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. மயில் எதுவாக இருந்தாலே வாழ்ந்துதானே ஆகணும், நம்மள மாதிரி ஆளுங்க இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலும் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சு